ஹலோ எவ்ரிவன். ஜாப் வேகன்சி இருக்குன்னு வாட்ஸ்அப், நாக்ரி, லிங்க்டின் இதுல எல்லாம் வந்து போஸ்ட் பண்றீங்களா? அப்ளிகேஷன் இமெயில வந்துட்டு இருக்கு. ஆனா யார் ஷார்ட்லிஸ்ட் ஆனாங்க, யார் இன்டர்வியூக்கு வர போறாங்க, இது எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கா? இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல எக்ஸல் ஷீட் இல்லாம ஒரு சிஸ்டம்லயே இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். இந்த வீடியோல ஓடோ ரெக்ரூட்மெண்ட் மாடியூல் அப்படின்னா என்ன, அது எப்படி ஹெச்ஆர் டீமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் சீரீஸில் ஓடோ ரெக்ரூட்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்து பிகினிங்ல இருந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஜாப் ஓப்பனிங்ஸ் கிரியேட் பண்ணுறது, வெப்சைட்டில் அதை பப்ளிஷ் பண்ணுறது, கேண்டிடேட் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறது, இன்டர்வியூஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி தான் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் மாடியூல் அப்படின்னா என்ன? ரெக்ரூட்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்து இப்போ கம்பெனி வந்து ஏதாவது ஓப்பன் பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து போட்டு ஹையர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஜாப் வேகன்சி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும், கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷனை வந்து அதுலேருந்து ரிசீவ் பண்ணணும். தென் இது இல்லாமல் இன்டர்வியூ ஸ்டேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். இதிலிருந்து ஹையரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். இது எல்லாமே வந்து ரெக்ரூட்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வரும். ஸோ இது இல்லாமல் ஹெச்ஆர் டீமுக்கு வந்து இது மூலமாக வந்து அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் மாடியூல் மூலமா இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா ஹெச்ஆர் டீமுக்கு வந்து இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஈஸியாகிரும். ஓகேவா? ஸோ நார்மலாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா வந்து நான் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஜாப் வேகன்சியை வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு அதாவது நம்மளோட வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கேண்டிடேட்ஸ் பார்த்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது மூலமாக வந்து உங்களுக்கு வெப்சைட், அதாவது அதில் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வரும், அதை வந்து ரிவ்யூ பண்ணணும். தென் வந்து இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணணும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், எம்ப்ளாயி ஹையரிங், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ இதை வந்து ரெக்ரூட்மெண்ட் மாடியூல், அதாவது ஓடூல இருக்க ரெக்ரூட்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட்ஸ், அதாவது ஓடூல இருக்க ரெக்ரூட்மெண்ட் மாடியூலோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ரெஷ்யூம் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். தென் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கிளியராக தெரியும். தென் வந்து இன்டர்வியூ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சிம்பிளாக இருக்கும். தென் வந்து இமெயில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இது இல்லாமல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் லோட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிரும். ஸோ இந்த வீடியோவில் ரெக்ரூட்மெண்ட் மாடியூலோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கம்பெனிக்கு தேவையான ஜாப் பொசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.